இப்போ லைவ்ல திவ்யாவும் பார்வதியும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, பார்வதி வந்து ஃபஸ்ட்டு அரோரா பற்றி காசிப் பண்ணுறாங்க. அரோராவை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தலையில் பெயின் விஷயம் சொன்னால், எனக்கும் கமருதனுக்கும் நடுவில் நிறைய வந்தா, நிறைய தப்பு பண்ணா, 50 நாள் சும்மா இருந்தா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு திவ்யா வந்து அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லெட்டர் திவ்யா அரோரா தான் எழுதுனான்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னா, அரோரா என்கிட்ட வந்து உங்களை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணா. அதாவது நீங்கள் ஆல்ரெடி கமருதன் கிட்ட அந்த பேட் டச் சொன்னதுக்கு சாரி கேட்டுட்டீங்க. ஆனால் அது தெரியாமல் அவள் வந்துட்டு கமருதன் கிட்ட சொல்லி, இந்த மாதிரி நீ எப்படியாச்சும் ஒரு அஷூரன்ஸ் வாங்கிடு, கேமரா முன்னாடி நீ ஒரு இது வாங்கிடு, இல்லை நான் கன்சென்ட்டோடு தான் டச் பண்ணேங்கிறத நீ சொல்லி வாங்கிடு, இல்லைனா உன் பேர் கெட்டு போய்டும்னு நான் தெரியாமல் சொல்லிட்டேன். பாரு ஆல்ரெடி சாரி கேட்டதை தெரியாமல் நான் பாருவை ஹர்ட் பண்ணிட்டேன்னு அவள் என்கிட்ட உங்களுக்காக ரொம்ப வருத்தப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, விக்ரமை பற்றி சொல்கிறாங்க. அதாவது அதை எப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், அந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நீ ஆன்சர் பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இந்த வீட்டில் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு இமேஜோடு இருந்தாங்கன்னு நினச்சேன், பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவங்க அந்த மாதிரியே இல்லை அப்படின்னு நான் யாரை நினைக்கிறேன்னா விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமை பற்றி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பாதி விக்ரமை விட பாருவுக்கு தான் நிறைய மேட்ச் ஆகும். அதாவது ஒரு விஷயம் தப்பாக பண்ணிவிட்டு அடுத்தவன் மேலே ட்விஸ்ட் பண்ணி பழி போடுறது, அப்புறம் எந்த விஷயத்தில் அடுத்தவன் பேச்சை கேட்க விடாத மாதிரி தான் அதை விட சவுண்டை ரைஸ் பண்ணி பேசுகிறது, இப்படி நிறைய விஷயம் விக்ரம் பற்றி பேசுகிறாங்க. சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், இல்லைனா நான் சொன்னது மட்டும் வெளியே போய்டும், நீ சொன்னது வெளியில் வராமல் ஆகிடும், அதனால் நீ சொல்லிடு, என்னை நிறைய பேச விட்டு கேட்டால் இப்போ நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே திவ்யா சொல்கிறாங்க, நானும் விக்ரமை தான் சொல்லுவேன், ஏன்னா வந்து அந்த எனக்கும் கானா வினோத் அண்ணாக்கும் அந்த ராஜாங்கம் டாஸ்கில் வந்துட்டு அவர் வந்து வினோத் அண்ணாவை நிறைய கவுண்டரே போடவே விடலை, 10 நிமிஷம் கழித்து கவுண்டர் போடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ வினோத் அண்ணா கூட ஃபீல் பண்ணாங்க, 10 நிமிஷம் கழித்து போட்டால் அதுக்கு பேர் கவுண்டரே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட திறமையை வந்து இது பண்ண விடலை. பட் நான் வெளியிலேருந்து பார்க்கும்போது அவர் ரொம்ப மெச்சூர்டுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்கிறாங்க. வினோத் அண்ணாக்காக பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த அன்னைக்கு நடந்த சண்டை எல்லாத்தையுமே பேசுகிறாங்க. விக்ரம் கிட்ட இல்லை, பாரு கிட்ட விக்ரம் பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு அடுத்து பாரு இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த வீட்டில் யார் ஒரு சாதாரண ஒரு சண்டையை அப்படியே விட்டுருந்து அப்படியே போயிருக்கோம், அதை இவங்க வந்து நடுவில் நாட்டாமல் பண்ணுறேன்னு சொல்லி அந்த சண்டையை இன்னும் பெருசாக்கி ஊதி பெருசாக்குறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பாரு வந்து திவ்யா கிட்ட கேட்குறாங்க. உடனே திவ்யா வந்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக நீ முதல்ல ஆன்சர் பண்ண அப்புறம் நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாரு வந்துட்டு சொல்கிறாங்க, நான் வந்து உன்னை தான் சொல்லுவேன் அப்படின்னு. இது வந்து ரொம்ப கிளவரான ஒரு ஐடியா. ஏன்னா பாரு வந்து இங்கே டேரெக்டாக திவ்யாவே சொல்லிட்டா, திவ்யா வேறு யாரையாச்சும் சொன்னால் அது உள்ளே இருக்க பர்சனாலும் சண்டை வரும், வெளியே இருக்க பர்சனாலும் அந்த பர்சனோட ஃபேன்ஸுக்கும் எல்லாத்துக்கும் கோவம் வரும். ஸோ இதை வந்து கேட்டுட்டு நீ தான் அப்படின்னு சொல்லி திவ்யாவை சொல்கிறாங்க. சாண்ட்ராக்கும் கனிக்கும் நடந்த பிரச்சனை இல்லை, நீ தேவையில்லாமல் கத்தி சவுண்டு போட்டு அந்த பிரச்சனையை பக்கம் திருப்பிட்டு அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இப்போ நீ சொல்லு அப்படின்னு திவ்யா வந்துட்டு நீ தான் அப்படின்னு சொல்லி பார்வை சொல்கிறாங்க. நீ தான் எல்லா சண்டையிலையும் அங்கங்கே வந்து ஒன்று தூவி விடுவி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. எதுனா அந்த 7:30 சண்டையை சொல்ல போகிறாங்க. உடனே பார்வை சொல்கிறாங்க, நீ அப்படியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது, நான் எப்படி ஆன்சர் பண்ணேன் அதே மாதிரி தான் நீ ஆன்சர் பண்ணணும், வீக்கெண்டில் சாரே ஒன்று சொன்னாரே அப்படின்னு. ஸோ இப்போ தெரியுது, விஜய் சேதுபதி சாரால் தான் எல்லாரும் வந்து திவ்யாவை அட்டாக் பண்ணுறாங்க. வீக்கெண்டில் சாரே ஒன்று சொன்னாங்கன்னா, சார் சொல்கிறது இப்போ பிக் பாஸ் ஒன்று சொன்னாருன்னா கரெக்டாக சொல்லுவார், பட் விஜய் சேதுபதி சார் சொல்கிறது சில எபிசோட்ஸில் கரெக்டாக சொல்லுவார், சில எபிசோட்ஸில் அல்டிமேட்டாக அவங்க பண்ணுறது ஒரு பிஸ்னஸ், அவங்களுக்கு டிஆர்பி வேணும், ஸோ அது அஃபெக்ட் ஆகாத மாதிரி தான் அவங்க இந்த ஷோவை பண்ணுவாங்க. ரொம்ப நியாயம் நிலைநாட்டி பண்ணுறதுக்கு இது ஜட்ஜு கிடையாது, இவங்க கோர்ட் கிடையாது, எந்த பக்கம் நியாயம்னு பார்த்து சொல்கிறதுக்கு. அவங்க ஷோவை ரன் பண்ணுறதுக்கு எது தேவையோ அதை பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சுட்டு கரெக்டாக எடுத்துக்க முடியாது. அதுக்கு வந்துட்டு சாரி சொன்னாரே அப்படின்னு திவ்யா சொல்லாங்க, நீ முதல்ல வாய மூடு, நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு. பாரு ஏதோ ரொம்ப ஸ்வீட்டாக எப்படி எல்லாருக்கிட்டையும் ஹேன்னு பேசுவாங்களோ அதே மாதிரி திவ்யாக்கிட்டேயும் பேசுகிறாங்க. இது திவ்யாவுக்கு தேவையில்லாத வேலை, பேசாமல் ஒதுங்கி பொழைச்சிக்கிட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.